சாய் டிவி வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம். சபை வளர்ச்சிக்கு தேவைப்படுவது போதனையா அற்புதங்களா? ஆண்டவர் இந்த நாளில் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை நடத்தும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார். உலகம் முழுவதும் இருந்து பார்க்கிற அனைத்து தமிழர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே சபை வளர்ச்சிக்கு தேவைப்படுவது போதனையா அற்புதங்களா? ஆண்டவர் சிறப்பாய் இதை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் விசேஷித்த விதமாக நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் நடுவராக கொண்டு வந்திருக்கிற தேவ மனிதர் ரெவரண்ட் ஜேம்ஸ் பாண்டியன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த அணி தலைவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். போதனையா என்ற அணிக்கு தலைவராக பிஷப் ஜேம்ஸ் ஐயா அவர்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவர்களோடு இணைந்து வாதிடும்படியாக பிஷப் டாக்டர் ஸ்டீபன் அருளையா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அடுத்து சிறப்பு பேச்சாளராக ரெவரண்ட் டாக்டர் வின்சென்ட் பால் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதம்தான் சபை வளர்ச்சிக்கு மிகவும் உதவி செய்கிறது, அது தேவைப்படுகிறது என்று சொல்லி பாதிடும்படியாக சுவிசேஷகர் மோசஸ் மகேந்திரன் அவர்கள் பெருங்குளத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அவரோடு கூட இணைந்து பேச்சாளராக யாபேஸ் பாண்டியன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். நம்மோடு கூட பேசும்படியாக மைக்கேல் அவர்கள் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் மைக்கேல் ஐயா அவர்கள் குடுவாஞ்சேரியிலிருந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவை மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் முழுவதும், எங்கள் மாநிலம் முழுவதும், எங்கள் மாவட்டம் முழுவதும், எங்கள் எல்லையெங்கிலும் ஆண்டவரே உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பட்டிமன்றத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதன் மூலமாய் பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தைக்குள்ளாய், சபைக்குள்ளாய் அவர்கள் மாற்றப்படட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஆண்டுடைய வல்லமை தொடட்டும், அற்புதம் செய்யும். இதை ஏற்று நடத்துகிறதான டாக்டர் பெனட் செல்வின் அவர்களையும் ஆண்டவரே நிறுவனத்தையும் ஜாய் டிவியினுடைய ஆண்டவரே சகல காரியங்களையும் எங்கள் தேவன் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து கொள்ளும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஒரு நல்ல தலைப்பில் பட்டிமன்றம் நடக்கிறது. ஆனால் தலைப்பு ரெண்டுமே தேவையானது, போதனையா அற்புதமா. ஆகவே அந்தந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு ரெண்டுமே கோடிட்டப்பட்டிருக்கிறது. ரெண்டையும் ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் செய்யாத எதையும் நம்ம செய்ய போகிறதில் செய்ய முடியாது. இதை தான் அதிகமாக செய்தார்னு வாதிடும்படி ரெண்டு அணியர் வந்திருக்கிறாங்க. போதனை தான், அற்புதம் தான். சரி வாங்க, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நாங்கள் அது வேதத்தில் இருக்குதான்னு நாங்கள் பார்க்குறோம். பார்த்து தீர்ப்பு கடைசியில் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அருமையான நிகழ்ச்சியை தயாரித்து கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனர் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பாராக. தலைமை தாங்கி கொண்டிருக்கிற பிரதம பேராயருக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நல்லது ஒரு நிகழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது போதனையே என்ற அணித்தலைவர் பிஷப் ஜேம்ஸ் ஐயா வந்து அவருடைய வாதத்தை முன்வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய ஜாய் டிவி நடத்தும் பட்டிமன்றம், இதுக்கு தலைமை தாங்கி ஐயா அந்த ஜாய் டிவியினுடைய டைரக்டர் ஐயா அவர்களுக்கும், தலைமை தாங்குகிற பிரதமர் பேராயர் ராஜா ஐயா அவர்களுக்கும், பட்டிமன்ற தலைவர் ஐயா ஜேம்ஸ் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் நாம் நன்றி வாழ்த்தலும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளையில் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, திருச்சபை வளர்வதற்கு இன்றைக்கு போதனையா அல்லது அற்புதமா என்ற ஒரு தலைப்பை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு பேசும்படியாக எங்களை அழைத்து வந்த ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிற ஐயா ஜாய் டிவியினுடைய டைரக்டர் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் நாம் பார்க்கிறோம் போதனை. சந்தியா மீட்டிங்கு ஆண்டவர் 5000 பேரை வைத்து ஒரு போதனை செய்தபோது அந்த இடத்துல 5000 பேர் இருந்தார்கள். அந்த 5000 பேரில் போதனையை கேட்டு
72 பேர் மனம் திரும்பினார்கள். மறுநாள் கூட்டத்துக்கு அந்த 72 பேர் தான் வந்தார்கள். அல்லேலூயா. அந்த 72 பேரில் மறுநாள் போதனை செய்தார் ஆண்டவர். மொத்தம் 12 பேர் தான் அதில் இருந்தார்கள். அந்த 12 பேர்லேயும் ஒரு ஆள் அந்த போதனையை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போ அந்த 12 பேரில் அந்த போதனையை கேட்ட அந்த சீஷர்கள் அநேக விதத்தில் போதித்து அநேக மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தினார்கள். இன்றைக்கு ஒரு போதனை இல்லாதபடி நாம் அற்புதத்துக்கு போக முடியாது என்பதை தான் இன்றைக்கி எதிர் அணி தலைவருக்கு நாங்கள் சொல்லுகிறோம். அவர் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கிறது இல்லையா? பாவமாக இருக்குது. இன்றைக்கி வேதத்தை நாம் வாசிக்கும் போது பார்க்குறோம், போதனை எல்லா இடத்துலையும் போதனை. பிள்ளை பிறந்ததும் சொல்லுவோம், அம்மா சொல்லு அப்பா சொல்லு, போதனை. அல்லேலூயா. அது பெருசாக வரும்போது என்னுடைய அம்மா எப்படி, எங்கள் அப்பா எப்படி, எங்கள் அம்மாவை இப்படி தான் பார்க்கணும், எங்கள் அப்பா, இது போதனை. அல்ல, போதனை வந்த பிறகு தான் பிள்ளைகள் வேலையில் பெரிய ஆஃபீஸில் லெவலில் போய்கிட்டு இருக்கிறோம். இது குடும்பத்தில். அல்லேலூயா. ஊரில் வரும்போது ஒரு தப்பு செய்யும்போது அங்கே ஒரு பஞ்சாயத்து, இது போதனை. அந்த பஞ்சாயத்தில் சொல்லுவான், இப்படி தான் நீ இருக்கணும், இது செஞ்சிட்ட தப்பு மன்னிப்பு கேளுன்றான். இந்த போதனைகள் இன்னும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் சத்தியத்துக்குள்ள இருக்கிற போதனை செய்யும்போது தான், இந்த போதனை கேட்டு தான் அவன் அற்புதத்தை செய்கிறான். சவுலா இருந்தவன் ஜனங்களை அடித்து நொறுக்கி வெட்டி கொண்டு வந்தான். ஒரு நாள் ஆண்டவன் அவன் தொட்டார். அவன் கேட்கிறான், என்னை தொட்டது யார்? முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமானு சொல்லி போதித்தார். போதித்த பிற்பாடு சொன்னார், ஐயோ எனக்கு கண்ணு தெரியலேன்னு. எங்கே கொண்டு போகிறாரு? அனனியா கிட்ட கொண்டு போகிறார். அனனியா போதித்து அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவன் கண்ணை திறக்க வைத்தார். போதனையினால் அவன் கண் திறக்கப்பட்டது. அல்ல, அதன் பிறகுதான் அவன் அற்புதத்தை செய்கிறான். என் அருமை எதிர்க்கட்சி தலைவரும் அவரோட சேர்ந்தவர்களும் நல்லா கவனமாக நீங்கள் கேட்கணும். போதனை இல்லாதபடி எதையும் செய்யவே முடியாது, அற்புதம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு பொருளை தயாரித்த பிறகு தான் அதை பயன்படுத்த முடியும். வெறும் டயரை வச்சு மட்டும் ஓட்ட முடியாது. டயரோடு கூட எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி ஒரு காராக தான் ஓட்ட முடியும், வண்டியை ஓட்ட முடியும், சைக்கிளை ஓட்ட முடியுமே தவிர, இல்லையா, எடுத்ததும் ஒரு கார் வண்டி வந்துட முடியாது. அதனால் செய்து அதை செய்யக்கூடியதுக்கு தான் போதனை. அதுதான் ஞானம், புத்தி, அறிவு, தேவ ஆவி நினைவு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அவர் எல்லா இடத்திலும் அந்த சுவிசேஷம் இல்லையா, எல்லா ஜனங்களுக்கும் இல்லையா நற்செய்தி அறிவித்தார். பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தி, பயப்படாதே அப்படின்னு சொன்னார். இதுவே பெரிய போதனை இல்லையா? அன்றைக்கி அந்த பயந்து நடுங்கிறாங்க ஜனங்கள் எல்லாம். இதுதான் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பயந்து நடுங்கும்போது, என்னை அடிமைப்படுத்துகிற போது ஆண்டவர் கூப்பிட்டு மோசே அப்படின்னு சொல்லும்போது வருகிறார். மோசே அந்த முள்செடியில் நிற்கும்போது ஆண்டவர் பேசுகிறார் போதனை. அந்த போதனை பிறகு தான் அங்கே செங்கடலாம் ரெண்டாக பிளக்கப்படுகிறது. பாருங்கள், எலியா போதித்த பிறகு தான் எலிசா பெரிய ஊழியத்துக்கு வருகிறார். இந்த போதனை. அப்போ இன்றைக்கி போதனை இல்லாதபடி எலிசா பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் போதிக்க வேண்டும். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி. ஐயா டிஜஸ் தினகர் ஐயா எத்தனை போதனை, கடற்கரை இல்லையா, அந்த இடத்துல அவர் போதித்த போது நான் சின்ன பையன். அந்த நேரம் அவர் பாடு, நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே, அந்த பாட்டுக்காக போய் நின்றுருப்போம், காத்திருப்போம். அந்த போதனையில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ, ஏன் மெட்ராஸ் முழுவதும் நீங்களாம் எப்படி வந்திருக்கிறீங்க? போதனையில் தான். போதனை வந்த பிறகு தான் நமக்கு அற்புதம் கிடைக்கும் என்பது இந்த வேதத்தில் எச்சரிக்கை சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அருமை அண்ணன் மோகன் சிலாசரஸ் அண்ணன் இல்லையா, எத்தனை போதனை, அவருடைய புக்குங்கள் எத்தனை, அவர் டிவியில் எத்தனை. இதுதான் இன்றைக்கி போதிக்கும் போது தான் அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு செடி, இந்த செடி நல்லா வளரணும், அதுக்கு மண்ணு தோண்டி வச்சுட்டு தண்ணி ஊற்றி அதுக்கு உரம்லாம் போட்டு சொல்கிறோம், நல்லா வளர்ந்தால் நல்லாயிருக்கும். போதனை. அதன் பிறகு தான் அது என்ன பண்ணுதான், கனி கொடுக்கறது. அதன் பிறகு தான் கனியை சாப்பிட்டு ஆகா ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கி போதனை இல்லாதபடி அற்புதம் நடக்கிறது கஷ்டம். போதிச்சு ரட்சித்து ஞானஸ்தானம், அதான் சொன்னீங்க, போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி நம்மளை ஞானஸ்தானம் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கிறார். நாம் போதித்து அநேக மக்கள் இன்றைக்கி மனம் திருப்பி கர்த்தரில் கொண்டு வரும். போதனை இல்லாதபடி அற்புதம் நடைபெறாது என்பதை வேதம் சொல்லுகிறது. அணி தலைவர் அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்து, எதிரணி தலைவர் போதித்து இல்லையா அற்புதத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஐயா நல்லா சொன்னாங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிறது, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து போதனை தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அல்லையிலேயே சொல்லாதீங்க, டைம் போய்டும்.
உங்கள் டைம் வந்து 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் அந்த 2 நிமிஷம் போயிடுச்சுன்னா நீங்கள் பேச முடியாது. ஆனால் உற்சாகத்து நல்லது தான். அதனால் ஐயா சொன்னாங்க, போதனை தான், சோதனையாக போயிடக்கூடாது ஐயா. அது எதிரணிக்கு சோதனையாக மாறிடக்கூடாது. அதெல்லாம் இல்லைங்க, அற்புதம் தான் வாதாடும்படி எதிரணி தலைவர் மோசஸ் மகேந்திரன் அவர்கள் அழைக்கிறது. வாங்க ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த அருமையான சிறப்பு பட்டிமன்றத்தில் பேசும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு சபையின் வளர்ச்சிக்கு போதனையா இல்லை அற்புதமா என்ற தலைப்பில் பேசும்படியாக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். அதில் அற்புதம்தான் ஒரு சபையின் வளர்ச்சிக்கு தேவை என்று சொல்லி பேசும்படியே வந்திருக்கிறேன். இந்த நாளில் வந்திருக்கிற நடுவர் ஐயா அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஐயா தலைவர் வந்திருக்காங்க, JJS ஐயாவுக்கும் என் முதற்கண் நன்றியும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எதிரணி தலைவர் அவர்களுக்கும் அவருடைய சகாக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு பேசும்படியாகவும் சிங்கங்கள் வந்திருக்காங்க. அந்த சிங்கங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எங்கள் ஐயாவே சொல்லிட்டார், எனக்கு 72 பேர் வந்தாங்க, போதனையை கேட்டாங்க, அப்புறம் ஒருத்தர் வரல, 12 பேர் தான் வந்தாங்களா. ஐயா நடுவர் ஐயா கொஞ்சம் வாங்கி பேசுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. 72 பேர் போதனையை கேட்டாங்களாம். ஐயா எத்தனை பேரையா வந்தாங்க? 5000 பேர் வந்தாங்களாம். போதனை கேட்டாங்களாம், 72 பேர் தான் வந்தாங்களாம். மறுபடியும் 72 பேர் கேட்டாங்களாம், 12 தான் வந்துச்சான். மறுபடியும் 12ல் 1 தான் வந்துச்சுன்னு ஐயாவே சொல்லிட்டார். காரணம் என்ன? அங்கே அற்புதம் நடக்கலை. அற்புதம் நடந்துருந்துச்சுன்னா பேதுரு அப்படியே நடந்து போகும்போது 3000 பேர் அங்கே அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து போது நிழல் பட்டு அநேகர் சுஸ்தமானார்கள். அற்புதம் இல்லைன்னா வளர்ச்சி இல்லைங்க. ஐயா சொன்னார், அவரே சொல்லிவிட்டார், போதனை கேட்க தயாராக இல்லை. ஐயா குறித்து வச்சுக்காங்க, பிறகு தீர்ப்பு சொல்லும்போது போதனை தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஐயாவே சொல்லிட்டாரு. சரி இப்போ ஜட்ஜி அங்கே நீதிமன்றத்தில் ஜட்ஜி இருக்கும்போது ஒருவேளை உண்மை சம்பவம் தான் நடந்திருக்கும், ஆனால் அங்கே விசாரணையில் ஐயா அம்மாயா விசாரணை வந்த உடனே நீ ராங் சைடில் தானே போனா, ஆமாம் முடிஞ்சு போச்சு கேஸு. இப்போ அவர் என்ன சொல்லிவிட்டாரு? தயாராக இல்லைன்னு சொல்லிட்டாரு, குறித்து வைத்து கொள்ளுங்கள். அப்புறம் ஐயா சொன்னாங்க, சவுலை பற்றி சொன்னார். சவுல் பவுலாய் மாறிட்டார். எப்படி மாறினார்? இயேசு போதனையா பண்ணார். சபையை அடித்து துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுலை கர்த்தர் தொட்டார், கண்களை குருடாக்கினார். அங்கே அவன் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். பாவம் செஞ்சவனை தொட்டதுனால தான், அங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சதுனால தான் அத்தனை நிருபங்களையும் எழுதி அநேகரை கிறிஸ்துக்குள்ளாய் வழி நடத்தினார். அப்போ அங்கே அற்புதம் இல்லைன்னா எப்படியா அந்த சவுல் போய் பவுலா மாறி இவ்வளோ சுவிசேஷ புஸ்தகங்களை மணி அடிக்காதுங்க ஐயா, கொஞ்சம் பேச டைம் கொடுங்க ஐயா. எப்போ பார்த்தாலும் பெல்லிலே கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நடுவர் ஐயா. அப்போ கண்கள் திறக்கப்பட்டது ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான், ஓ இயேசு வல்லமையுள்ள தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவன் அறிந்தது நிமித்தமாய் அநேக ஆத்துமாக்கள் அவனை கொண்டு ரட்சிக்கப்பட்டது, ஒரு வளர்ச்சி உண்டானது. ஐயா மோசையை பற்றி சொன்னார். மோசைக்கு போதனை பண்ணினார்னு சொன்னார். அவன் கொலைகாரங்க ஐயா, கொலை பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் பேச்சு முடிச்சிடுறியா, கொலை பண்ணிட்டு போனான். அங்கே போய் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆடு மேய்த்தவனுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. என்னடா, முற்செடி தன்னாலே எரியுது. பாருங்க, அற்புதம் எரியுது. அதை பார்க்குறான். முதல்ல அற்புதத்தை பார்க்குறான். அப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ போ அங்கே என் ஜனங்களை போய் மீட்டுக்கொள்ளு என்று சொல்லி. அங்கேயும் போய் மோசே என்ன பண்ணாருங்க? அற்புதம் தாங்க செஞ்சாருங்க. அதனால தான் 25 லட்சம் பேர் மோசே பின்னாடியே வந்தார். அதனால் நடுவர் அவர்களே, ஒரு சபையின் வளர்ச்சிக்கு தேவை
அற்புதம். ஆமென். அற்புதம் இருந்தாதான் அந்த சபையில் வளர்ச்சி உண்டாகும். ஏன்னா ஐயாவே சொல்லிட்டாரு. 5000ல் 72 தான் வந்துச்சு. மறுநாள் 72ல் 12 தான் வந்துச்சு. 12ல் 1 தான் வந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே அற்புதம் நடக்கல. அப்போ அற்புதம் நடந்தாதாங்க வளர்ச்சி. அதனால் ஒரு சபையின் வளர்ச்சிக்கு அற்புதமே என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு ஞாபகப்படுத்தினார், சவுல் அப்புறம் மோசே. அந்த மோசே ஐயாவும் சொல்லிட்டாரு. மோசே நமக்கு அடிக்கடி வந்துருக்கு. ஓ, அவர் பேரில் மோசே இருக்கிறல்ல, அதனால் சரி. இப்போ அற்புதம் அவருடைய வாதம். இவர் சொன்னார் போதனை, போதனை அற்புதம். இப்போ அதனால் இந்த அணியினர் சொன்னதுக்கு இதெல்லாம் இல்லை, அற்புதம்லாம் சும்மா வேணான காரியம், போதனை தான் மிக முக்கியமான காரியம்னு சொல்லி வாதாடும்படி இந்த அணியில் இருக்கிற பிஷப் ஸ்டீபன் அவர்கள் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை ஆண்டவருடைய கிருபையினால் ஜாய் டிவி நடத்தி கொண்டு இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்கு உறுதுணையாக இருக்கிற ஜாய் டிவி ஓனர் ஐயாவுக்கும் இயேசு நாமத்தில் நன்றி. நடுவர் அவர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எதிரணியில் பேசிவிட்டு இல்லை, ஏதோ சொல்லிவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னமோ சொல்கிறாரு, என்னமோ சொல்கிறாரு, நான் விளங்கலை ஐயா. என்னென்னமோ சொல்கிறாரு, சொல்ல வரேன், விளங்குது சொல்கிறேன் இப்போ சொல்ல. ஏன்னா இவங்க முதல்ல சுவிசேஷம் கேட்டாங்களா இல்லைன்னு தெரியல. சுவிசேஷம் கேட்காம இங்கே வந்திருக்க முடியாது. அற்புதம் முதல் மேஜிக் பார்த்தா இங்கே வந்து உட்காந்துக்கிறீங்க. அற்புதம் நீங்கள் முதல் பார்த்துருக்க முடியாது. ஃபஸ்ட்டு சுவிசேஷம் நல்லவர் அப்படி சொல்லி சுவிசேஷம் கேட்டுருக்கணும். அவர் அற்புதம் செய்கிறான்னு அறிஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். பேதுரு நடந்து போகும்போது 3000 பேர் அப்படியே ரசிக்கப்பட்டாங்களாம். முதல் பேதுரு சுவிசேஷம் கேட்டானா இல்லையா? ஃபஸ்ட்டு அற்புதம் பார்த்தானா, சுவிசேஷம் கேட்டானா? முதல் பேதுரு ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அநேக வார்த்தைகளை கேட்டு மறுதளித்து என்ன பண்ணிட்டு அப்புறமா தான் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு அவருடைய கர்த்தருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அப்புறமா தான் அற்புதம் செய்தான் என்று பார்க்குறோம். அதே போல் மோசே ஃபஸ்ட்டு ஆண்டவர் எத்தவனே முச்செடியை காமிக்கல, முதல் கூப்பிட்டார். அது என்னது? வார்த்தை தானே, போதனை தானே. நான் திக்கு நாய் உள்ளவன், மந்த நாய் உள்ளவன், நான் கொலைகாரன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? நான் உன்னை அதுக்கப்புறம் தான் முச்செடியெலாம் காமிச்சிருங்க. சரியா பைபிளில் படிக்கலைன்னு நினைக்கிறேன். நல்லா பைபிளில் படிங்க. நான் நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு போகும்போது பிடி பீரியடில் மட்டும் நான் கலந்துப்பேன், என்னை பாஸ் ஆகி விட்டுருன்னு சொன்னால் ஹெட்மாஸ்டர் பாஸ் ஆகி விட்டுற கிளாஸ் டீச்சரு. எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும், படித்தா தான் பிடி மட்டும் தெரியும். நான் பேக் பெல்ட் அடிப்பேன், டைவ் அடிப்பேன், ஓடுவேன்னு சொன்னால் ஒரு சின்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். பாஸ்லாம் ஆக மாட்டாங்க. அதுபோல் போதனை இருந்தால் தான் சபை வளரும். அதில் ஒரு சின்ன அத்தியாயம் அற்புதம். அது போதனை எப்போ உள்வாங்கினா தான் அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது இயேசு சொன்னார், அந்த வார்த்தைக்கு நல்லா கவனிச்சிங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படி சொன்ன. அந்த வார்த்தை நிலைத்திருந்தால் தான் நிறைய காரியம் நடக்கும். வார்த்தை உள்ளே போகாமல் நம்ம பிசாசம் வரட்டபடியே ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவதாக யோசுவா புஸ்தகம் சொல்லப்படுகிறது, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்யணும். பரிசுத்தம் பண்ணால் தான் அற்புதம் நடக்கும். யார் வேணால் பேய் ஓட்டலாம், அது அற்புதம் கிடையாது. ஆனால் அற்புதம் நடக்குது, ஒரு காரணம் இருக்குது. செங்கடல் 2 பிளப்பது அற்புதம், யோர்தான் பின்னிட்டு திரும்ப அற்புதம், ஒரு பெரிய குஷ்டரோகம் குணமாவது அற்புதம். இதெல்லாம் வார்த்தைகள் உள்ளே போனால் தான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நான் நோட்ஸ் எடுத்தாந்தேன். 5 நிமிஷம் நான் பில்லில் கை வச்சிட்டாரு. அது லாஸ்ட்டு ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். இயேசுநாதர்கிட்ட ஒரு 3 கூட்டம் போகுது. ஒன்று சொல்கிறாங்க, நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன யாரான்னு கேட்குறாரு, யார் நீங்களான்றார். என் சித்தத்தின்படி செய்யாத அற்புதம் மட்டும் செஞ்சு நீங்கள் வரக்கூடாது, ஃபஸ்ட்டு போய் டீச் பண்ணிட்டு சொல்கிறார். இது 3 மட்டுமே செஞ்சுட்டு இன்றைக்கி நிறைய சர்ச்சைகள் சாதனை சொல்லி நினைக்கிறாங்க. சாதனை இல்லை, டீச் பண்ணோம். ஒரு சீஷனை உருவாக்கணும், விசுவாசியை உருவாக்கணும், அவனை பெரிய ஒரு அந்தஸ்துகள் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அற்புதம் அடையாளம் நடக்கணும். எத்தவனே அற்புதம் பண்ணணும்னு சொல்லி அந்த சபை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குமே தவிர அது வளராது. சபை வளர்ச்சிக்கு தேவை
தலைப்பு போதனையா அற்புதமா. போதகர் அவர்களே, நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வந்துக்கிறீங்க. அற்புதமா அப்படின்னு சொல்லி வர முடியாது. போதனை ஒரு காரில் வந்திருக்காரு, அந்த டிரைவரு அந்த போதனை கேட்டு தான் வண்டி ஓட்டணும். அதனால் எங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் தீர்ப்பு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பின்னாடி பேசுகிற இவங்க சிங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், சிங்கன்னு சொல்ல மாட்டோம். எங்களுடைய வார்த்தைகள் சிங்கம் போல துணிக்கும். ஆமென். ஆமென். ஸ்கூலில் படிக்கிற பையன் சப்ஜெக்ட் எல்லாம் பாஸ் பண்ணணும். பிடி மட்டும் போனால் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் தான் தருவாங்க. அதனால் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ண வந்து தியரி போதனை தான், பாடத்தை படிக்கணும். அவர் கருத்து இதெல்லாம் எல்லாம் தேவையில்லை, நாங்கள் விளையாடி சர்டிஃபிகேட் வாங்கினாவே வேலை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அணி சொன்னாங்கன்னா அது அவங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வாங்க ஐயா யாபேஸ் பாண்டியன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலும் ஜாய் டிவி அவர்களுக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கூட போதகமா அற்புதமா என்று நாங்கள் பேச வந்திருக்கிறோம். அற்புதம் என்ற வார்த்தையை நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். போதகம் என்ற எதிர் வார்த்தையில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை நடத்துகிற தலைவர் அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட அற்புதம்தான் பெரிது என்று நாங்கள் பேச வந்திருக்கிறோம். அற்புதம் என்ன என்றால், முதலாவது அற்புதத்தை பார்த்து தான் ஜனங்கள் சபைக்கு ஓடி வருவார்கள். இப்போ சபையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன அதிசயம் நடந்தது, என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கும்போது, இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்ததுமா, அங்கே பேய்கள் ஓடிச்சு, ஊமையன் பேசினான், சிவிடன் கேட்டான் என்று சொல்லி அங்கே அற்புதம் நடக்கும்போது தான் அந்த வார்த்தையை கேட்டு தான் என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் சபைக்கு ஓடி வருவார்கள். இந்த அற்புதம் நடக்கலைன்னா நீங்கள் எதை வச்சு நீங்கள் போதகம் பண்ணுவீங்க, யாரை வச்சு போதகம் பண்ணுவீங்க? ஜனமே இல்லை. அப்போ 4 பேர் சொல்லும்போது தான் அங்கே அற்புதம் நடக்குது. அப்போ அற்புதம் நடந்ததை பார்த்து தான் ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணும்போது அங்கே எல்லாம் 3 நாள் பட்டினியாக இருந்தார்கள், போதகம் பண்ணினார்கள். என்ன செய்கிறது என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவர்கள் சொல்கிறாங்க சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு. ஆனாலும் பாருங்கள், அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. ஒரே ஒரு பையன் 2 மீன் 5 அப்பம் வைத்திருக்கிறான். அதை வைத்து 5000 பேரை போஷிக்க வைத்து ஆண்டவர் மேலே நோக்கி அதை நீட்டினார். அதை பாருங்க, 5000 பேரை போஷித்த தேவன் அந்த இடத்துல அற்புதத்தை தான் செய்தார். அற்புதத்தை செய்தார் அவர். அற்புதம் செய்கிற தேவன். ஒரு இடத்துல பாருங்க, காற்றையும் கடலையும் அடக்கினார். எல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கி கொண்டிருக்கும் போது இவர்கள் எல்லாம் காலை மோதி கொண்டிருக்குது, புயல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, என்ன செய்வது என்று அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஆண்டவராக இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கி கொண்டிருக்கும் போது எழுப்புறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மறிக்க போகிறோம், நாங்கள் மறிக்க போகிறோம், நீ உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி உடனே என்ன பண்ணுறாரு, இவங்கள் பயத்தை நீக்குவதற்கு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அங்கே அற்புதம் அங்கே நடந்தது. அது ஒரு அற்புதம் தானே, அங்கே ஒரு அற்புதம் தான். அப்போ பாருங்கள், அற்புதம் என்றால் அற்புதம் பார்த்து தான் ஜனங்கள் ஓடி வருவார்கள் சபைக்கு. அற்புதம் இல்லாமல் யாரும் வரமாட்டாங்க. அதனால் அற்புதம்தான் என்று சொல்லி பாருங்கள், ஒரு விதவியின் மகன் பாடையை கொண்டு வரார்கள். அந்த மகள் பின்னாடி அழுது கொண்டு வருகிறார். நான் என்ன செய்வது, எனக்கு ஒரே மகன் என்னை விட்டு போயிட்டானே, என் கணவனும் போயிட்டாரு, நான் என்ன செய்வது என்று அங்கே அழுது கொண்டு வருகிறார். அழுது கொண்டு வருகிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிரே வந்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த தாய் இப்படி அழுது கொண்டு வருகிறார், மகனை தூக்கி கொண்டு வருகிறார் பாடையில். அப்போ அவர் பார்த்து மனது என்ன பண்ணார், ஒரு அற்புதத்தை, அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். பாடையை தொட்டு மகனை உயிரோடு எழுப்பினார். மகனை உயிரோடு எழுப்பினார். ஆமாம், அடிச்சிட்டார். ஐயா நல்ல ஐயா, நீங்கள் எப்பவுமே கரெக்டாக செஞ்சிடுறீங்க, ஆனால் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களே. நல்ல தீர்ப்பை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். நாங்கள் அற்புதம் என்றே நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த அற்புதத்தை வச்சு நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லுவீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, பிள்ளையை கூப்பிட்டு அப்பா அம்மான்னு சொல்லணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. பிள்ளை எப்படி வரும்,
ஒரு திருமணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் பிள்ளை பிறக்கும். அப்போ அங்கே நடக்குது என்ன, திருமணம். அது அற்புதமாக நடந்தால் தான் மறுபடியும் நம்மளுக்கு பிள்ளை வரும். உடனே பிள்ளை வராது. அங்கே ஒரு அற்புதம் நடந்தால் தான் நம்மளுக்கு பிள்ளை வரும். அதை வச்சு தான் நம்ம அம்மா அப்பா என்று கூப்பிடணும். அது ஒரு அற்புதம். அப்படி அற்புதம் நடந்தால் தான் நம்ம வாழ்க்கை செழிப்பாய் மாறும். யாபேஸ் பாண்டியா நல்ல கருத்து சொன்னார். கூட்டமே வரலன்னா யாருக்கு பிரசங்கம் பண்ணுவீங்க, பேசுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். ஐயா பதில் இருக்குதா? கூட்டமே வரல, அற்புதமே நடக்கலை, நீங்கள் யாருக்கு போதனை பண்ண போகிறீங்க? போதனை நினைக்காரு பதில் வச்சுக்கிறீங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பாயிண்ட் எல்லாம் சொன்னார் யாபேஸ் ஐயா. குழந்தை பேர் வைக்கிறது இதெல்லாம் நல்லது தான். ஜனங்கள் காற்று அதட்டினார். இதெல்லாம் பைபிளில் இருக்கிற அற்புதங்கள் தான். அதை நம்ம ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் அற்புதங்களுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. அது போதனை அப்படின்னு சொல்லி வாதாடும்படி நம்முடைய அருமையான ஐயா வந்திருக்கிறார், வின்சென்ட் பால். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாய் டிவியின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிறப்பு பட்டிமன்றத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு போதனையா அற்புதமா என்ற தலைப்பில் அற்புதமாய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், விவாதித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ரொம்ப அவருக்கு இனிமே பார்த்தீங்கன்னா கேக்கு சாட்ட மாதிரி இருக்கும். சரியா? தோத்துறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் அடி மாறிட்டாரா? ஆமாம். பாருங்க, நடுவர் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜாய் டிவி நிறுவனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காகவும் எதிரணி தலைமையில் இருக்கிறவர்களுக்காகவும் அந்த அணியை சேர்ந்தவர்களுக்காகவும் எங்களுடைய அணியை சேர்ந்த ஐயா அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ள பிள்ளைக்கு ஆசை. கல்யாணம் ஆனதாங்க பிள்ளை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப கல்யாணம் என்பது உபதேசம், அடிப்படை உபதேசம். இருவரும் ஒருமனப்பட்டால் தான் அங்க என்ன ஆகும், குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு தான் அப்புறம் பேர் வச்சு திருமணமாகி அடுத்த காரியத்தை இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு போதிப்பேன். அப்ப போதனை. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல யார் சீர்கெட்டு போவாங்களாம்? எங்க ஜனங்கள் தானே ஐயா, ஜனங்கள் தானே, நம்ம எல்லாம் ஜனங்கள் தானே. எதிரணி தலைவர் ஜனத்தினுடைய தலைவராக இருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, எதிரணி தலைவருக்கும் சரி வந்திருக்கிற நடுவருக்கும் பேர் என்ன தெரியுங்களா? உபதேசியார், மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர். எங்கேயாவது அற்புதக்காரர், அம்பலக்காரன் இருக்குதா ஐயா? இருக்குதா சொல்லுங்க. அம்பலக்காரர் வேற ஐயா இருக்குதா சொல்லுங்க. ஆனா உபதேசியார், அவர் மிக பிரசித்தி பெற்ற உபதேசியார். அவர் உபதேசம் பண்ணி 1000க்கு அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அற்புதம் பண்ணி எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு கணக்கு இருக்குது உங்களுக்கு எனக்கும், ஆமாவா இல்லையா? பாருங்க, அப்ப எதிரணிக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தையில கொஞ்சம் கூட உண்மை இல்லை. புரியுதுங்களா? எல்லாமே எதையாவது ஜீவபூம்பா செய்து இன்னைக்கு செஞ்சிடணும். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை சுவிசேஷம் தேவையில்லை, இத்தனை சபைகள் தேவையில்லை, இவ்வளவு ரத்த சாட்சியை மறிக்க வேண்டியதில்லை, இந்த பூலோகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பரலோகம் என்று இல்லை. எல்லாவற்றிலும் தேவனுடைய போதனை, தேவனுடைய உபதேசம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அற்புதத்தின் காரியத்தை இருக்காது. ஆண்டவராகிய மலை பிரசங்கம், அவருடைய கட்டளை, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற பொழுதும் அவர் நடத்தி வந்த வார்த்தை, இதில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா மூல உபதேசம், அடிப்படை உபதேசம், அதுதான் வார்த்தை. அந்த மூல உபதேசத்தின் மேலே கட்டப்படுகிற எந்த ஒரு, அது அரண்மனையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனை, போராட்டம், எவ்வளவு பெருமழை வந்தாலும், எவ்வளவு புயலடித்தாலும், எத்தனை காரியங்கள் எதிர்த்து வந்தாலும் கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் உபதேசம். அந்த கண்மலையின் மேலே கட்டப்பட்டாதான் அற்புதம். பேய் கூட செய்யும் தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசிகளும் அற்புதம் செய்கிறாங்க. நீங்கள் மோசே நீங்களே, அந்த மோசையை எடுத்துக்குங்க, அவனும் அற்புதம் செய்கிறான். எதிரில் இருக்கிற பார்வோனுடைய இதில் இருக்கிறவங்களும் அற்புதம் செஞ்சாங்க. ஆனால் அவர்களால் செய்ய முடியாத வார்த்தை என்ன? ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையினால தான் அந்த எகிப்தியன் என்ன பண்ணுறான்? எதிர்த்து கொண்டு வருகிறான்.
அதே மாதிரி உபதேசம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. நம்ம பேசும்போது என்ன சொல்றோம், கர்த்தாவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அற்புதம் என்பது ஆற்றிலே கொட்டப்பட்டதுக்கு சமானம். பாலைவனத்திலே விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அது வாங்கிக்கிட்டே இருக்கும், பலன் கொடுக்கவே கொடுக்காது. அற்புதத்துக்காக வர மக்கள் சபையிலே நிலைத்திருக்க மாட்டார்கள். சாட்சி கொண்டா நல்லா இருக்கும், மற்றவர்களை அழைத்து வருவதற்கு நல்லா இருக்கும். ஆனால் மூல உபதேசம், அவருடைய கட்டளை கற்பனைகள் பிரதானங்களை கை கொண்டு முடிவு பறிந்த நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் மூல உபதேசம் கண்மலை மேல கட்டப்படுகிற அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தையிலே ஜீவன் உள்ளது. வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆதியாகமத்தில் எடுக்கிற பொழுது அந்த வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். அந்த வார்த்தை அவருக்காக, அவர் மூலமாய், அவராலே எல்லாம் உருவாக்கப்பட்டது. அவரால் அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்ட வானம், பூமி, கடல், இன்னும் சமுத்திரம், நதிகள், இன்னும் கனிமரம், விருட்சங்கள், பறவைகள் எல்லாமே, ஏன் கடல் எல்லாமே அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த எல்லைக்குள்ளாக இன்றும் இருக்கிறது. அற்புதம் பெற்றவங்க எத்தனை பேர் ஐயா இருக்கிறாங்க? குஷ்டரோகிகள் 10 பேர் சுகம் பெற்றார்கள். அதில் 9 பேர் வரவில்லை, ஒருத்தன் மாத்திரம்தான் வந்தான். ஆனால் 12 பேர்கள் தேவனுடைய போதனையை பெற்றுக்கொண்டார்கள். ஒருவன் மாத்திரம் போயிட்டான். 11 பேரும் பின்னால் வந்த பவுலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த 12 பேர் உலகத்தையே கலக்கினார்கள். இன்றைக்கும் 12 வாசல், 12 அப்போஸ்தலர்கள், 12 மூப்பர்கள். ஏன் 12 சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து என்ற அந்த மூல உபதேசத்தில் அஸ்திபாரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இவங்களுக்கு மூல உபதேசம் வேணும், இல்லைன்னா மூலம் வந்துடும். இல்லைன்னா மூளையில் ஏதாவது காரியம் மாறுதல் ஆச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். நாங்கள் பொறுப்பல்ல. அற்புதம் தேவை. வார்த்தையினால தான் வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை உள்ள ஜீவனால தான் வல்லமை உண்டே தவிர அற்புதம் செஞ்சு இந்த ஜீபும்பா வேலையெல்லாம் இங்கே நடக்காது. ஏன் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் அறிந்து கொண்டு இருக்கிறவர். அந்த வார்த்தை தான், அந்த உபதேசம்தான் அடிப்படையான அஸ்திபாரம். அதனால வாய்ப்பளித்த நடுவருக்கும் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவார். பாஸ்டர் நல்லா பேசினார். ஜீம்பூம்பான்னு அணியில் மாறிட்டார் பொழுது. ஜீம்பூம்பா அந்த அவங்க தான் பண்ணுவாங்க. மண் எடுத்து போட்டு ஜீம்பூம்பா இதுவாகும் அதுவாகுன்னு அதை பண்ணுறவங்க யார்? அற்புதம் செய்கிறவங்க. என்னங்க ஐயா அணி மாறிட்டீங்களா? சரி வாங்க, நம்ம அணியில் தான், இந்த அணியில் தான் இருக்கார், போதனை அணியில் தான் இருக்கார். இல்லை அந்த பாஸ்டர் சரியாக பேசலைங்க ஐயா, அணி எங்கள் அணிக்கு வந்துட்டார். அவர் ஜீம்பூம்பாலாம் பண்ணிகிட்ருக்காரு. வாங்க பாஸ்டர் மைக்கேல், அவருக்கு நல்ல பதிலடி கொடுங்க ஐயா. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த ஜாய் டிவி மூலியமாக, இந்த சிறப்பு பட்டிமன்றம் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான நடுவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரில் உட்கார்ந்திருக்கிற பாவபாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற, எங்களுக்கு ஏதாவது நல்ல பதில் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கம் போல பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற எங்கள் அனைத்துக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றம் தலைப்பு என்னது? இன்றைய சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவது அற்புதமா போதனை? போதனை, அதுதான், அதுதானே தலைப்பு. ஆமாம், மாற்று கிடையாது, மாற்று கிடையாது இல்லையா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வர்றாங்க, அற்புதத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க தான் அவங்க நினைப்படி பார்த்தா இங்கே தான் இருக்கணும். ஆனால் என்னன்னு தெரியல, இன்றைக்கி அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. அவர் ஐயா சொல்கிறாரு, 5000 பேர் வந்தாங்க போயிட்டாங்க, திருப்பி 350 பேர் வந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க, 12 பேர் வந்தாங்க எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா அற்புதம் இல்லைன்றதுனால போயிட்டாங்க. ஐயா சொல்கிறாங்க, என்ன பேசுனது தெரியல, நான் நிறைய எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் என்ன செய்யலை, ஒன்றும் பேசணும்னு தெரிய மாட்டேங்குதுன்னு அவங்களும் போய் உட்காந்துட்டாங்க. அந்த ஐயா வந்தாங்க, அந்த ஐயா என்ன சொன்னாங்க, அற்புதத்தினால்தான் எல்லாம் நடக்குதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போது அவர்கள் வாயாலே தெரிகிறது நம்ம எல்லாம் அற்புதத்தினால தான் ஆண்டவர் பக்கம் நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆண்டவர் அற்புதத்தினால தான் நம்மளை என்ன செய்திருக்காரு, நம்மளை சந்தித்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோம், பிழைக்க முடியாமல் கிடக்கிறோம், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம், எவ்வளோ மாத்திரைகள் மருந்துகள் எவ்வளவோ தேடி பார்க்குறோம். கடைசி நம்ம எங்கே போய் நிற்கிறோம்? ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு அங்கே தான் போய் விழுகிறோமே தவிர, ஆண்டவரே உட்காந்து எனக்கு போதனை பண்ணுங்க நம்ம என்ன செய்கிறதில்ல ஒரு நாளும்.
சொல்லுவது கிடையாது. நமக்கு முன்மாறி வந்த மிஷினரிமார்கள் என்ன சொன்னாங்க? சோப்பு, சீப்பு, சால்வேஷன். முதல்ல என்ன செய்ய, அவனுக்கு குணப்படுத்து, அவனுக்கு நல்ல ஆகாரத்தை கொடு, அப்புறமா நீ என்ன செய்ய, சுவிசேஷத்தை அறிவி. அப்படி நீ சொல்லும்போது தான் அந்த குடும்பம் என்ன செய்யும், ஆலயத்துக்குள்ளே வந்தார்கள். அப்படித்தான் ஆதி திருச்சபைகள் கட்டப்பட்டது. நமக்கு முன்னாடி முடிச்சவனுக்கு எல்லாம் அதை தான் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், போதனை 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 டிவிலையும் அங்கேயும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அற்புதம் நடக்காததுனால தான் இன்றைக்கி சபைகளில் மக்கள் கூட்டம் குறைந்து கொண்டு போயிட்டு இருக்கிறது. ஒரு நாட்கள் அற்புதம் நடந்தது, ஆண்டோட வார்த்தைக்காக இல்லை, ஹீலிங் நடந்தது. அதை பார்த்து அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள், தங்கள் குடும்பமாக அந்த ஆலயத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கி அது குறைந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. அதைத்தாங்க பேச வந்திருக்கிறோம். சபைக்கு தேவையானது அற்புதம் தான். ஒரு சில வசனங்களை வாசித்து காக்கிறேன். யோவான் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7-11 வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் முதலாவது காரியமே அற்புதத்தில் தான் ஆரம்பித்தார். முதலாவது காரியமாக எல்லாம் ஆரம்பித்தார், அவர் அற்புதத்தில் தான் ஆரம்பித்தார். அவர் அந்த காணாமற் திருமணத்தில் அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தினால்தான் அநேகர் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:12 மிக அழகான ஒரு வாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டதே. அப்போ அப்போஸ்தலருக்குள்ளேயே அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் தான் நடப்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடந்து போகும்போது அற்புதம் நடக்க தான் செய்தது. அதுதான் முக்கியம். பெருமானங்களே, இன்னைக்கு சபை வளர்ச்சிக்கு அற்புதங்கள் தேவை, வசனம் தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு மீனை முதல்ல பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஒரு புழுவை வச்சு ஒரு தூண்டில போடணும். அதை பிடிச்சி சபைக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அதை க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி தானே செயல்பட்டுருக்கிறது. அப்போ சபைக்குள்ளே வந்த பிறகு தான் போதனை தேவையே தவிர சபைக்குள்ளே வருவதற்கு அற்புதம் தேவை. சபைக்குள்ளே வருவதற்கு அற்புதம் தேவை. ஒரு மனுஷன் அற்புதம் செஞ்சால் மட்டும்தான் உள்ளே வர முடியுமே தவிர போதனை கேட்டு வர சில பேர் தான், 100க்கு ஒரு 5% தான் இருக்கும். ஆனால் பாக்கி 95% மக்கள் அற்புதம் பெற்றுக்கொண்டு தான் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த அற்புதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9 பார்த்தீங்கன்னா வரும் 40-42 அங்கே அநேக அற்புதம் நடந்தது. அந்த அற்புதங்களை பார்த்தீங்கன்னா மிக ஆச்சரியமாக இருக்கும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வசனம் 41-42 அவன் பேதுரு எல்லாரும் வெளியே அனுப்ப விட்டுட்டு முழங்கால் படி ஜெபம் பண்ணி பிரேதமாக கிடந்த தபித்தாளுக்கு அற்புத சுகம் கொடுத்து எழுப்பு விடுகிறார். அதை பார்த்த சுற்றுகிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆண்டவர் பக்கம் திரும்புகிறார்கள், ஆண்டவர் பக்கம் விசுவாசத்தை வைக்கிறார்கள். ஒரு அற்புதம் அந்த கிராமத்தில் ஒரு மகிமையான காரியங்களை செய்கிறது, அநேகர் ஆண்டவர் பக்கம் திருப்புகிறது. அதுதான் மிக முக்கியமானது. அற்புதம் தான் ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்புகிறது. அது மாத்திரம் கிடையாது. கடைசி அவர் சொல்றது மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 2 நாளில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த அற்புதத்தினால தான் அவர் வருகையை ஏற்படுகிறாரு. அவருடைய ஆண்டோட வருகையே அதை தான் தெரியப்படுத்துகிறார். மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 2-6 வரைக்கும் வாசித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குருடர் பார்வையாளர்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடைகள் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது. இது எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், மேசியா வருகையை, ஆண்டோட வருகையே அற்புதத்தினால தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், போதனால் கிடையாது, அற்புதத்தினால வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் தான் ஜனங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து பிரியமானவர்களே. அப்போது நம்ம வாழ்க்கையில் போதனை தேவைதான், நான் போதனை இல்லை என்று சொல்லுது, ஆனால் போதனை காட்டிலும் அற்புதம் மிக மிக முக்கியமானது. 95% மக்கள் இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த அற்புத நிமித்தம் தான் அவர் இன்னைக்கும் சபைக்குள்ளே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நிலைத்து நிற்கிறார்கள். இன்னைக்கு நிலைத்து நிற்கிறார்கள். அதனால நல்ல ஒரு அற்புதத்துக்கு தான் முடிவு கொடுப்பான்னு சொல்லி வாய்ப்பு கூடிய நன்றி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா அருமையாக பேசினார். 3 எஸ் சொன்னார். சூப் சால்வேஷன், அது அவருக்கு சரியாக ஒருத்தர். சீப் இல்லை, சூப்பு குடிக்கணும். அதாவது சோப்பு படுத்துங்க எடுக்கிறான், இல்லை படுத்துங்க எடுக்கிறான், அவனை கழுவணும், அவனுக்கு தெம்புக்காக சூப்பு கொடுக்கணும், ஏதோ கொடுக்கணும், அப்புறம் தான் சால்வேஷன். அதான் ட்ரிபிளேஷன் சொல்லுவாங்க, சூப் சால்வேஷன். அது சொன்னார், நல்ல பாயிண்ட்டு தான். ஆனால் ரட்சிக்கப்படுறவங்க அற்புதத்தினால தான் ஜனங்க சபைக்கு வந்தாங்கன்றாரு. அது ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வாங்க ஐயா, அணித்தலைவர் கடைசியாக 2வது ரவுண்டில் அவர் பேசுவார், போதனை அணித்தலைவர்.
இந்த நாளில் நாம் இந்த 2வது சுற்று பகுதிக்கு வந்திருக்கிறோம். போதனை தான். இந்த 3 பேரும் சிங்கங்கள் சீருது அப்படியே. இந்த சிங்கங்கள் அற்புதம் பெற்று 3 பேர் வந்துட்டீங்க. போனதும் இல்லை அப்படி மரித்தவர் உயிரோடு எழுந்து வந்துட்டார். அற்புதம். அங்கே போய் என்ன அங்கே 2 பேர் அதை பேசினுக்கிறாங்க. என்ன அந்த இயேசு பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியா நீயும் போய் கேட்டுப்பார். எல்லாம் கேட்டு சொல்லி பிறகுதான் அந்த சாத்தான் ஓடின பிறகுதான் அங்கே அற்புதம் நடக்குது. அது இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்கலை, அநியாயம் நடந்துகிட்டு இருக்கிறது. நீங்கள் 3 பேரையும் போதித்து உங்களை கழுவி ஞானஸ்தானம் கொடுத்து அதன் பிறகுதான் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறதே தவிர இல்லையா எடுத்ததுமே அற்புதம் நடந்து வரல. அந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் அற்புதம் நடக்குது. அற்புதம் நடந்தாதான் குஷ்டரோகி வருகிறான், உடனே போனது எனக்கு அற்புதம் நடந்ததில்லை. அங்கே பிரசங்கம் பண்ணி போதித்து உபதேசித்து அவனுக்கு அறிவித்து எனக்கு ஆஸ்பத்திரியம் வேண்டாம், மாத்திரையும் வேண்டாம், மருந்து வேண்டாம், மந்திரமும் வேண்டாம், பேய் எனக்கு ஒன்று வேண்டாம், என் ஆண்டவரிடத்தில் போய் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி போதித்த பிறகுதான் அங்கே போய் அற்புதம் நடக்கிறது. பிரதமை குருடன் வந்து நிற்கிறான். நஸ்ரனாகி இயேசுவே நஸ்ரனாகி இயேசுவேன்னு கூப்பிட்றான். ஏன்னா ஆண்டவர் என்னை விட்டு ஓடிடுவார், தெரியாது எனக்கு, கண்ணு தெரியல. இங்கே சொல்கிறான் நித்ரா சத்தம் போடாதான்னு சொல்லுகிறான். இல்லை கத்திக்கிட்டு. காரணம் அவனுக்கு போதித்து அறிவித்து இயேசு ஒரு வரப்போறான்னு சொன்ன பிறகுதான் அங்கே வந்து நின்று அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். 12 வருஷமாய் கடந்த அந்த பெரும்பாடு ஸ்திரீ எல்லா இடத்தையும் போயிட்டாங்க. கடைசியில் இயேசு போதித்த அந்த வழியில் வரும் பொழுது வஸ்திரத்தையாவது தொட்டால்தான் அற்புதம் நடக்கணும்னு சொன்னது. போதித்த பிறகுதான் அற்புதம் நடந்தது. ஆமாம், இதை பார்த்து கொண்டிருக்கிற என்ன தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ அதுதான் இன்றைக்கு இல்லையா, போதித்த பிறகுதான் அந்த அற்புதம் நடைபெறுகிறது. சொன்னார் 5 மீன் அங்கே அப்படியே உடனே வந்துருச்சு அற்புதம். அவ்வளோ நேரம் பேசினார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசினார். மயக்க வருதுன்னு சொல்கிறாங்க சீசருங்க. எதுவுமே இல்லை, சாப்பிட்றத விட இருட்டாகி போயிடுச்சு. இவ்வளோ நேரம் போதிச்சிருக்கிறார். அப்போ எத்தனை மணி நேரம் நாங்கள் சொல்லப்படலை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 நாள் பிரசங்கம் பண்ணிக்கிறார். அதன் பிறகு தான் தேடுறாரு. ஐயோ இங்கே எங்கேயும் கடையிலையே ஒன்றும் இல்லையே. போதித்த பிறகு உங்கையில் என்ன 2 மீன் 5 அப்பம் இருக்குது, கொண்டு வா. போதிச்சு போதனை கேட்டு 3 நாளும் உட்காந்து கேட்ட பிறகுதான் இல்லையா 5000 பேருக்கும் அது 2 மீன் 5 அப்பம் கொடுக்க முடிந்தது. என் அருமை எதிர் அணி தலைவர் அவர்களுக்கு நான் ரொம்ப உறுத்துக்கிறேன். பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதம் இல்லையா இருக்குது. போதிச்ச பிறகுதான் உங்களை எல்லாம் வந்து ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு தான் கழுவணும். அதுதான் போதனை. போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவை அவர்களுக்கு கை கொடுக்கும்படி போதீங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கின் உபதேசம் மூல உபதேசங்கள் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பால் குடிக்கிற குழந்தையாகிறீங்க. போய் கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து உபதேசத்தை வந்து கேட்டுட்டு அப்புறம் அற்புதத்தை பெற்றுக்கன்னு சொல்லி எபிரேயர் 5:12 ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறார். அப்போ அதுதான் இன்றைக்கு இந்த நாளில் போதனை, போதிப்பு, உபதேசம், அறிவுரை இல்லையா, புத்தி சொல்லுவது, இப்படி கவுன்சிலிங், பஞ்சாயத்து, இதெல்லாம் வந்து போதனைக்குரியவைகள் தான். அப்போ இந்த நாளில் இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த அருமையான ஜாய் டிவியில் இந்த பட்டிமன்றத்தை பேசும்படியாய் இந்த 2வது சுற்றில் பேசும்படியாக அழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இதை கேட்குற பிள்ளைகள் 2ம் நமக்கு தேவைப்பட்டது தான். ஆனாலும் உபதேசம் இல்லாதபடி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அணி தலைவர்களுக்கும் தலைமை தாங்கினவர்களுக்கும் ஜாய் டிவிக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான நேயர்களுக்கும் சபை மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அவர் அந்த அணியில் இருக்கிறதுனால அதை பற்றி தான் பேசுவார். போதனை அணியில் இருக்கிறதுனால அவர் அதை பற்றி தான் பேசுவார். கொஞ்சம் அப்படி வந்துடுறாரு, அந்த அணிக்கு வந்துடுறாரு, சொல்லிக் கொடுக்கல. சில நேரத்தில் இந்த அணிலேருந்து அந்த அணிக்கு வந்துடுறாங்க, இவங்க அந்த அணிக்கு போயிடுறாங்க.
சரி பரவாயில்ல, சண்டை போடாமல் இருக்கிறாங்கல்ல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா சொன்னது போதனையே, நீங்கள் போய் கற்றுங்கன்னு சொல்கிறாரு. அவங்க தான் மாஸ்டர் ஆகிட்டாங்க, எங்கே போய் கற்றுக்க போகிறாங்க? மாஸ்டர் ஆகிட்டாங்க, சண்டை தான் போட போகிறாங்க. அதனால் இதெல்லாம் இல்லை, அற்புதம்தான் வாதாடும்படி கடைசி ரவுண்டில் அருமையான அணித்தலைவர் மோசஸ் மகேந்திரன் அவர்கள் அழைக்கிறேன். வாங்க ஐயா. நடுவர் அவர்களே, ஐயா, எல்லா எதிரணி ஜகாக்கள் மிகவும் எங்களை பயமுறுத்துறாலும் மூலவியாதிலாம் வந்துடும் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து அப்படியே கிருகிருன்னுது. நேயர் அவர்களே, பார்த்து கொண்டிருக்கிற பாருங்கம்மா, மூலவியாதி வந்துட்டார். ஏன்னா பைபிளில் வந்து ஐயா புதிய ஏற்பாட்டில் திருச்சபை அந்த தொடக்கப்பட்ட அந்த காலத்தில் ஆவியானவர் வல்லமையாய் அற்புதங்களை செய்தார்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆமாம், ஆண்டவர் வந்த உடனே பாருங்கள், முதலாவது அந்த கல்யாண வீட்டில் அற்புதம் செய்கிறாரு. அங்கே போய் என்ன சொல்கிறாரு, அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, ஐயா கொஞ்சம் ரசம் காலி ஆயிடுச்சு, திராட்சை ரசம், ஆமாம் கொஞ்சம் அற்புதம் செய்யுங்களேன். என் நேரம் வரலை. அங்கே என்ன செஞ்சால் முடியாது, வார்த்தையை சொல்லிட்டே இருந்தாரா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இப்போ பிதா அவங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, இப்போ திராட்சை ரசம் வந்துட போகுது, இப்போ வந்துடும் சொன்னாரா? இல்லை, எப்பா அந்த தண்ணி எடுத்து ஊற்றுங்கப்பா, அவ்வளோதான் ஊற்றுங்கன்னாரு. அது என்ன செஞ்சுங்க, அற்புதம். போதனை கிடையாதுங்க, ஊற்ற சொல்கிற தண்ணி ஊற்றுனா தானங்க, ஜாடி நிரப்புனா தானங்க திராட்சை ரசம் மாறும். ஆமாம், ஐயா சொன்னது போல் எங்கள் ஐயா அருமையாக சொன்னார். அங்கேருந்து இங்கே வந்தால் தானே நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும், தேவையான ஆகாரத்தை கொடுக்க முடியும். ஆடு வந்துருச்சு, பட்டியில் அடைச்சாச்சு, நீங்கள் ஆகாரம் கொடுக்கலாம், அந்த ஆடு ஓடிடும். அப்புறம் எப்படி சபை வளரும்? அற்புதம் நடந்தால் தான் அந்த ஆடு இங்கே வரும். வந்த ஆட்டுக்கு நீங்கள் ஆகாரத்தை ஒழுங்காக போட்டால் தான் அந்த ஆடு நல்லா புஷ்டியாகி அந்த இடத்துட்டு போகாதுங்க. ஆகாரம் போடுறது போதனை. அங்கே அற்புதம் நடந்தால் தானே இங்கே ஆடு வரும். அங்கே அற்புதம் நடக்கலன்னா ஆடு எப்படி சபைக்கு வரும்? ஆடு இல்லாமல் சபை எப்படி வளர்ச்சி அடையும்? அந்த ஆடுக்கு போதனை பண்ண. நடுவர் அவர்களே, இப்போ பட்டியில் ஆடு வரணும், சும்மா வந்துருமா? வராது. அற்புதம் நடந்ததான் பரவாயில்ல, பயங்கரமான அற்புதம் நடக்கு, நீங்கள் வரும். வந்ததுக்கு அப்புறம் தாங்க வேலை, போதனைக்கு வேலையே வந்ததுக்கு அப்புறம் தான். வர்றதுக்கு முன்னால் நீங்கள் எது செவுத்தை பார்த்து தான் போதனை பண்ணிகிட்டே இருக்கணும். நடுவர் அவர்களே, அப்போ அற்புதம் நடக்கணும். பாருங்க, ஸ்தோத்திரம். 1958 அங்கே கொரியா தேசத்தில் ஒரு ஐயா நல்லா என்ன செஞ்சாருங்க, அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டது. எப்படி? அவர் உட்காந்து அப்படியே போதனை பண்ணிக்கிட்டே இருந்தாரா? இல்லைங்க, பயங்கரமான அற்புதங்கள் நடந்துச்சு. 5 பேரை கொண்டு ஆரம்பித்த அந்த சபையில் 7 லட்சம் பேர் எப்படி வந்தாங்க? அவர் அங்கே உட்காந்து போதனை பண்ணிக்கிட்டே இருந்தாரா 5 பேருக்கு? இல்லைங்க, போய் அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் அங்கே அற்புதம் பண்ண பண்ண அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. நடுவர் அவர்களே, அதே போல் இப்போ எல்லோரும் சொன்னாங்க, ஐயா கடைசியில் சொன்னார், குஷ்டரோகி, பிறவி குருடன், சப்பானியன் எல்லாருக்கும் போய் அங்கே போய் போதனை பண்ணிகிட்டே இருந்தாரா இயேசு? என்ன போதனை பண்ணா சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு போதனையும் பண்ணல. தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும், அவ்வளோதான். யார் கேட்குறா? குருடன் கூப்பிடுறாங்க. அங்கே போய் இயேசு போதனை பண்ணிட்டு இருந்தாரா? அங்கே சொன்னார், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கே போய் இயேசுவை போயிட்டு எனக்கு நீங்கள் போதனை பண்ணுங்கன்னு கேட்டாங்களா? இல்லை, அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அநேக மருத்துவரால் அவள் வேதனைப்பட்டால் வருத்தப்பட்டால் எனக்கு நடக்கும்னு அவள் விசுவாசம் நடந்துச்சு, ரட்சிக்கப்பட்டாள், சபைக்கு போனான். சப்பானி அங்கே ஆலயத்துக்கு முன்னாடி நிற்கிறான், ஆனால் நடக்கவே முடியாது, பிறவி சப்பானி. அங்கே போய் யோவானும் அந்த பேதுரும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்களா? அற்புதம் செஞ்சாங்க, எழுந்து நடந்தாங்க. அப்போ ஒரு சபையில் வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கே அற்புதம் நடக்கணுங்க. 3 நாள் பிரசங்கம் பண்ணார், செதான். பிரசங்கம் பண்ணணும் தானாக இது வந்துருச்சா? இல்லைல்ல, அங்கே அற்புதம் நடந்துச்சா இல்லையா? நடந்ததுனால தான் ரட்சிப்பு. நடந்தாதான் அற்புதம், நடந்தாதான். அற்புதம் நடக்கலைன்னா எங்கள் ஐயாங்கெல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அற்புதம் நடக்காமல் இப்போ ஐயா சொல்லிட்டாரு, அவர் பிரசங்கியார், பயங்கரமான ஆள். அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லோரும் வந்துடுவாங்களா?
வரமாட்டாங்க. அவர் போய் அங்கே போய் ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கணும். பரவாயில்ல, எங்கள் ஐயா வின்சென்ட் ஐயா வந்து ஜெபிச்சாரு, என் வியாதி நீங்கிச்சு, ஜெபிச்சாரு, என்ன பிசாசு பிள்ளைலேருந்து கர்த்தர் விடுதலையாக்குனாங்க, நான் எங்கெங்கெல்லாமோ ஓடுனேன், பல ஆயிரங்களை செலவு செஞ்சேன், எங்கேயுமே விடுதலை இல்லை, ஏசு எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி ஓடி வரணுங்க. வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு வேலை. வரலன்னா இவங்களுக்கு வேலையே கிடையாது. அப்படி எப்படி சபை வளரும்? அப்போ ஒரு சபை வளரணும்னா முதலாவது அந்த சபையில் அற்புதம் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் நடந்து வந்ததுக்கு அப்புறம் அழுக்கோடு வருவான், சாக்கடையோடு வருவான். அவனை கழுவணும், அவனை கழுவி அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்தணும். இங்கே ஆடு வரலைன்னா நீங்கள் எப்படி வந்து அவங்க வளருவாங்க? சபை வளரும். அதனால் ஒரு சபை வளரணும்னு சொன்னால் அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடந்தாதான் ஒரு சபையில் வளர்ச்சியை பார்க்க முடியும். ஆகவே ஒரு சபையின் வளர்ச்சிக்கு அற்புதம்தான் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஆனால் நடுவர் வந்து என்னவோ தெரியல, அப்பப்போ அப்படி இந்த பக்கமே சாஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு, எங்கள் பக்கம் சாயவே மாட்டுக்காரு, அங்கே தான் சாயிறாரு. ஆமாம், போதனை போதனை போதனைன்னு அங்கேயே சாயிறாரு. இந்த பக்கம் கொஞ்சம் சாஞ்சாருன்னா அவருக்கு நல்லது. இந்த பக்கம் சாயில போதனை பக்கமே நின்னார்னா ரொம்ப கஷ்டம் நடுவர் அவர்களே. அதனால் ஒரு சபையின் வளர்ச்சிக்கு அற்புதம்தான் என்று சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நல்ல அணித்தலைவர் நல்லா பேசினார். அவர் எப்போவுமே நான் இந்த பக்கம் தான் சாயறேன்னு சொல்லுவார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பக்கம் வெயிட் ஆக அந்த பக்கம் சாய வேண்டியதுதான். சரி, அதனால் அவங்க அணியில் அவங்க பேசுகிறாங்க, அவங்க கருத்து சொல்கிறாங்க, நல்லது. அதாவது எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லை மற்ற மேற்படிப்பு படிக்கணும்னா தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல். தியரி மட்டும் படிச்சுட்டு ப்ராக்டிக்கல் இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது, எம்பிபிஎஸ்ஸும் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம். அந்த மாதிரி போதனை தியரி, அற்புதம் ப்ராக்டிக்கல். அதான் இப்போ நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. உபதேசத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போதே பிரசங்கம் பண்ண தான் தொடங்கினார். அவர் ஊழியமே ஆரம்பமே பிரசங்கம் தான். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில். அடுத்தது மலை பிரசங்கத்தில் வந்து அவர் அதிகமாக சொன்ன கருத்து நிறைய பாக்கியவான்களை பற்றி சொன்னார், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை பற்றி சொன்னார். ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம அவருக்குள்ளே இருக்க முடியும். அதனால் உபதேசம், இதெல்லாம் உபதேசத்தை பற்றி வார்த்தை. வசனத்தை வாசிக்கலாவும் மட்டும் இல்லாமல் அதை கைக்கொள்ளலாமல் மாறணும். ஆனால் வெளிப்படுத்தல் 1 3 வசனத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அதனால் இந்த வசனம் இந்த 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு தெரு தெருவாய் பிரசங்கம் பண்ணினார்கள். இது உபதேசம். அடுத்தது அற்புதம். இந்த அற்புதம் முதலாவது கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி போதனை செய்தார். கொண்டு போய் தண்ணி ஊற்றுங்கள்லாம் போதனை, என் வேலை இன்னும் வரவில்லை போதனை. அதனால் அற்புதத்துக்கு முன்னாடி போதனை, போதனைக்கு பின்னாடி அற்புதம் வந்துருக்கு. அற்புதமும் போதனையும் எல்லாம் ஒன்று ஒன்றா மிங்கிள் தான், ஒன்றும் தனித்தனியாக வரவே வராது. வரல, இந்த சப்ஜெக்டில் வரல, வேறு சப்ஜெக்டில் வரலாம். அடுத்தது பெரும்பாடுள்ள சரியாக ஆண்டவர் குணமாக்கினார், அப்படி அது அற்புதத்தில் வருது. 2 குருடர்களே ஆண்டவர் சுகமாக்கினார். ஆனால் அவனை பார்த்து கேட்குறா, விசுவாசிக்கிறையா நாங்கள் சுகமாக்கணும். இது வந்து போதனை, இது கேட்குறது டீச்சிங் தான். நான் செய்வேன்னு உன்னால் நம்ப முடியுதா, அதெல்லாம் போதனையில் வரார். அதனால் அற்புதத்துக்கு முன்னாடி போதனை, அற்புதமும் போதனையும் ஒன்று கலந்து தான் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் போஷித்தார். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இது போதனை. எல்லோரும் பந்தி இருக்க செய்யுங்க, இது போதனை. 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தது அற்புதம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லா இடங்களும் அப்போஸ்தலர் 10:38 அந்த மட்டும் படிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவராயும் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்தார், அது அற்புதம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 குஷ்டரோகிகள் சுகமானாங்க.
ஆனால் நன்றி சொல்கிறதுக்கு ஒருத்தன் மட்டும்தான் அந்நியன் வந்தான். அதனால் சுகமாக்குறது பெரிய காரியம் இல்லை, ஆவிக்குரிய சுகத்தை ஆத்மாவில் ரட்சிப்பு வரணும். ஒரு மனுஷன் ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டால் தான் அவன் சபைக்கு வருவான். ரட்சிப்பு இல்லைன்னா சபைக்கு வரவே மாட்டான். இன்றைக்கி நிறைய பாருங்கள், திருநெல்வேலியில் ஒரு மொழி இருக்குது, கூழ் முட்டைன்னு சொல்லுவான். கூழ் முட்டைன்னா என்ன முட்டைன்னா அது வீணான முட்டை, அந்த முட்டை எதுவும் பயன்படுத்த முடியாது. கூழ் முட்டை மாதிரி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் கூமுட்டை. அதனால் இப்போது நல்லா கவனிங்க, சுகமாக்குறவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. சுகமாக்குற எல்லோரும் ரட்சிக்கப்பட்டதான்னா சபையில் இடம் போதாது. சுகமாகுவான், டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான். இப்போ எத்தனை பேர் டாக்டர் பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க? சொல்லவே மாட்டாங்க. சரி, சுகமாக்கினார், அது ஆண்டவருடைய ஊழியத்தில் அது ஒரு பாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது பேதுரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டோம், இது உபதேசத்தில் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த சபையின் வளர்ச்சிக்கு முதலாவது காரியம் வசனம் அவர்களுக்குள்ள கிரியை செய்யணும். கிரியை செய்து ஆத்மாவில் ரட்சிப்பு அடைந்து ஒரு வியாதி அவர்கள் குடும்ப சரீரத்தில் இருந்து மாறினா, குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தார், வாழ்க்கையில் அற்புதம் செய்தால் அவர்கள் சபைக்கு வருவார்கள். அற்புதமும் உபதேசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இது ரெண்டும் பிரிக்க முடியாது. இது ரெண்டு கண்ணு மாதிரி. ஆகவே சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது போதனையும் அற்புதம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மிக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும், பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபை வளர்ச்சி அடைய வேண்டும். அற்புதத்தினாலும் போதனையினாலும் சபை வளர்ச்சி அடைவதாக, சபை நிலை நிற்பதாக, சபை பெருகுவதாக என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கிருபை செய்தருளும், தொடர்ந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அநேக காரியங்களை இப்படி பேசி வேதத்தை தியானிக்க, வேதத்தை அழைச்சி ஆராய்ந்து மக்களுக்குள்ளே இந்த வசனங்களை கொண்டு செல்ல தேவன் தொடர்ந்து உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல போதனை அடைவார்களாக, நல்ல உபதேசத்துக்குள்ளே நிலை நிற்பார்களாக, சுத்திகரிக்கப்படுவார்களாக. தகப்பனே, இதை கேட்கிற எல்லாருக்கும் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கிருபை செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.